ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் வச்சு நம்மளோட கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் தமிழ் டெஸ்ட் 9 இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஷெட்யூல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பின் பண்ணி வச்சுருப்போம். என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி டேட்டா இதுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் சைக்காலஜிக்கு வந்து கிராமர்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கிராமர்ஸ் ஒவ்வொன்றா போட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருப்போம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நெட்டிகன் டெஸ்ட் பேட்ச். இது யாருக்கானதுன்னு பார்த்தோன்னா எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்களுக்கானது. ஓகேங்களா? பொது தமிழ் தேர்வு 9 தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் 8ஆம் வகுப்பு முதல் 2 இயல்கள் வந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, தொல்காப்பியத்தின் அமைந்துள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம்னு வரணும். இங்கே நம்ம சேஞ்ச் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்றது கேள்வி. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் 3 அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல்களாக இருக்கும். அப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொழிப்பரல், சிங்கக்குருளை, யானைக்குட்டி, ஆட்டுக்குட்டி. ஆன்சர் யானைக்குட்டி. இது எல்லாமே வந்து அதோடைய இளமை பெயர்கள். பொழிப்பரல், சிங்கக்குருளை, ஆட்டுக்குட்டி. அப்போ யானைக்கு யானை கன்றுன்னு வரணும், யானை குட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து தவறு. ஓகேங்களா? இது எல்லாமே இளமை பெயர்களை பேஸ் பண்ணி வரும். அடுத்து, உயிர்மெய் நெட்டெழுத்து எத்தனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஆன்சர் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நெட் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்துக்களில் நெட் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. நெட்டுனா வேறு எதுவும் இல்லை, நெடில் எழுத்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? உயிர் நெட் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்தில் நெடில் எழுத்து எத்தனை இருக்குன்னு போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது? மெய் இருக்குது. அப்போ மெய் எழுத்துக்கள். அப்போ 7 × 18. ஓகேங்களா? பெருக்கி பார்க்கலாமா? 7 எவ்வளோ? 56க்கு 6, மிச்சம் 5. ஓரையில் 7, 7 + 5 எவ்வளோ? 12. அப்போ எத்தனை வருது? 126. அப்போ 126ன்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்ற பாடல்களை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். பாரதியார் பொறுத்த வரைக்கும் 1882 பிறந்திருப்பார். 1921 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். பாரதிதாசன் 1891ஆம் ஆண்டு பிறந்து 1964ஆம் ஆண்டு இறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். அடுத்தது, இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஓகேங்களா? பாரதியார் தான் நடத்தியிருப்பார். பாரதியார் இந்தியா அப்படின்ற இதழை எந்த கலரில் வெளியிட்டார், எந்த நிறத்தில் வெளியிட்டார்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ படிக்காதவங்க 12th தமிழில் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேயே வந்து இந்தியா என்ன கலரில் வந்துச்சு, என்ன ரீசன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். கண்ணதாசன் பொறுத்த வரைக்கும் சிறுகுடல் பட்டியில் பிறந்தவங்க. சாத்தப்பன் விசாலாட்சி அப்படின்றது அவங்களுடைய தாய் தந்தையர் பெயர். அடுத்த கேள்வி, உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களர் அணையர் கல்லாதவர். இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் கல்லாமை. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கல்லாதவர் வந்து பயன் இல்லாத அந்த கலர் நலம் மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பயவா கலர் அணையர் கல்லாதவர். கல்லாதவர்ன்றது கலர் அணையர், கலர் நிலம் போன்றது அப்படின்ற மாதிரியும், உலர் அப்படின்றவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உலர் அப்படின்னா உயிரோடு இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவங்க கல்லாதவங்கன்றவங்க உயிரோடு இருக்கிறாங்களே தவிர வேறு எதுவும் பயன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, உலக இயற்கை நாள் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது? இது என்ன அப்படின்னா, மொத்தமாக வந்து இந்த நாட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு அந்த புக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? செக் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, உலக இயற்கை நாள் கேட்டிருக்காங்க. உலக இயற்கை நாள் ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் அக்டோபர் 3. ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினமாக நம்ம கொண்டாடுவோம். பிப்ரவரி 2 பொறுத்த வரைக்கும் நம்ம உலக ஈர நாளாக கொண்டாடுவோம். செப்டம்பர் 16 பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உலக ஓசோன் தினமாக கொண்டாடுவோம். ஓகேங்களா? அடுத்து, காடர்களின் கதைகளை தொகுத்தவர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வா கீதா அவர்கள். ஏன்னா இவர் வந்து தமிழாக்கம் தான் செஞ்சிருப்பார், தொகுத்திருக்க மாட்டார். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர்
பக்தவத்சல பாரதி. ஓகேங்களா. ஸோ நமக்கு தமிழ்நாட்டு சிஎம்மாக இருப்பார்ல ஒருத்தர், பக்தவத்சல பாரதி. அவர் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்கும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவி வகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து, பஞ்சகுமிகள் எனும் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் சே ராசு அவர்கள். சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தது யார்? ஆன்சர் பாரதிதாசன். சிந்துக்கு தந்தை, அதுக்கப்புறம் அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இதெல்லாமே அவர் பாடின புகழுரைகள் தான். திருவிக்கா தான் இவருடைய காந்தியடிகளுடைய மேடை பேச்சுகள் எல்லாத்தையுமே தமிழில் மொழியாக்கம் செஞ்சிருப்பார். மாணிக்கம்ன்றவர் பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர். ஓகேங்களா. ஸோ உவேசா அவர்களை பொறுத்த வரைக்கும் 1942 இறந்திருப்பார். அதே வருடம் அவருக்கு நூலகம் அமைச்சிருப்பாங்க. 1942 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கமும் நடந்திருக்கும். அறச்சொல் கல்வெட்டில் தமிழ் எழுத்து மட்டுமே காணப்படுகிறது. கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. ஏன் தவறு அப்படின்னா அங்கே ரெண்டு இதுவுமே இருக்கும், தமிழ் எழுத்து மட்டும் இருக்காது. இங்கே தமிழ் எழுத்து மட்டும்ன்ற வார்த்தை இருக்கனால இது தவறு. கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டுலேருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க. இது ஒவ்வொரு இதில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கல்வெட்டு எப்போருந்து கிடைக்குது, செப்பேடு எப்போருந்து கிடைக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நமக்கு என்ன கேள்வி இங்கே கேட்டிருக்காங்கன்னா கல்வெட்டு எந்த ஆண்டுலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்கிறது. செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டுலேருந்து கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இதனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, வீரமாமுனிவர் லகர நகர வரிசை எழுத்துக்களில் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தவறு. ஏன் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்படி போட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்படி போட்டு எழுதியிருந்தால் அதை இப்போ நம்ம எப்படி எழுதுவோம்னா லைன் எழுதுவோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அண்ணா அவர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு மொழி என்று கூறுபவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். ஏன்னா நன்னூலார் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தோன்னா 42 ஒரு எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வார். அதில் 2 குறில் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னும் சொல்வார். ஓகேங்களா. நன்னூலார்ன்றது பவனந்தி முனிவர். அடுத்து பார்க்கலாம். லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெக்சிகோகிராஃபியுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. கலைச்சொல்லேருந்து எப்படியும் ஒரு கேள்வி வந்துடும். இப்போ ரீசெண்டாக நடந்ததில் ஃபிக்ஷன் அப்படின்றதோட கலைச்சொல் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நமக்கு புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 5 தான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி. டோட்டலாக பார்த்தாலே ஒரு இதில் 45 தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஈஸியாக பார்த்துலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் 45 போது ஈஸியாக படித்து மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேங்களா. ஆன்சர் அகராதி இயல். பாவலர்மணி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். கண்ணதாசன் சிறுகோடல் பட்டியலில் பிறந்தவங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இப்படி சொல்லுவோம். பாரதிதாசன் அப்படின்றவர் பொறுத்த வரைக்கும் 1891 பிறந்து 1964 வரை வாழ்ந்தவர். முழவு என்பது டேஸ். ஆன்சர் முழவு என்பது ஒரு இசைக்கருவி. வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். ஆன்சர் ஆன்சர் கூற்று சரிதான். ஓகேங்களா. ஏன்னா இப்போ வாழ்க அப்படின்னு எழுதணுன்னா அதில் விகுதி இருக்குது இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து பார்க்கலாம். உலக ஈர நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 2. ஓகேங்களா. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஈர அப்படின்றதுக்கு நீங்கள் 2 எழுத்து தான் எழுதுவீங்க. 1 2. ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி 2வது மாதம் 2வது தேதி அப்படின்னு வச்சுக்கோங்க. இளமையில் கள் என்பது என்ன தொடர்? ஆன்சர் விளைவு தொடர். விளைவு தொடரில் நிறைய வகைகள் இருக்குது. நிறைய பொருளில் அது வரும். அதில் ஏவல் பொருளில் வரக்கூடியதான் இந்த இளமையில் கள். அடுத்து 22. சென்றனர் என்பதன் வேர்ச்சொல்லை காண்க. ஆன்சர் செல். ஓகேங்களா. வேர்ச்சொல் அப்படின்றது எப்பயுமே கட்டளை சொல்லாக இருக்கும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர்
உவமை அணி வைத்தூறு போல கெடும். ஓகேங்களா? ஸோ வந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம காத்துக்கல அப்படின்னா ஒரு வைத்தூறு இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே நம்ம என்ன பண்ண முடியும், போட்ட உடனே டக்குன்னு அது எரிஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? அது மாதிரி தான் பழி வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை காத்துக்கொள்ளணும். ஒருவேளை அப்படி காத்துக்கலைன்னா அந்த வைக்கோல் பொருளை டக்குன்னு தீ பட்டுச்சுன்னா என்னாகும், அப்படியே எரிஞ்சிரும்ல, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. வரும் முன்னரே காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்து புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. ஆன்சர் நடுவு நிலைமை. இது புக் பேக் கொஷின். இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? ஆன்சர் 2 இயல்கள் கொண்டது. அறத்துப்பால் வந்து 4, அடுத்தது 3. ஓகேங்களா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 3 வந்து பொருட்பால், 2 வந்து இன்பத்துப்பால். ஓகேங்களா? 4, 3, 2 அப்படியே குறையும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 25 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. எக்ஸாம் எழுதுகிறவங்க அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக மனதார வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 25 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ப்ளஸ் உங்களோட நேம் என்ன, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.